சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரத்திலே நிறைவேற்றி முடிக்க போகிறார். உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம். உங்களுடைய காரியத்தில் ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நம்பி இருக்கிறீர்களோ, அதை தேவன் சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க போகிறார். எவ்வளவோ வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுட்டேன், எவ்வளவோ வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நான் சந்திச்சுட்டேன். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு, என் ஆண்டவர் என்னை நடத்துவாரு, எனக்கு பதில் தருவாரு, எனக்கு இந்த காரியத்துல ஒரு முடிவு தருவாரு, இந்த காரியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்குமே. ஆனால் நிச்சயமாய் உங்க காரியத்துல நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் அவர் சீக்கிரத்திலே நிறைவேற்றி முடிக்க போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே ஏற்ற துணைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கலாம். பொருளாதாரத்திலே எனக்கு ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கலாம். எனக்கு விசா வர வேண்டும், எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்க வேண்டும், இன்னும் நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்த நிலைமைக்கு நான் செல்ல வேண்டும், என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு மேன்மைக்குரிய லெவல நான் அடைய வேண்டும் என்று சொல்லி இப்படி அநேக எதிர்பார்ப்புகளை நினைத்து நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சீக்கிரத்திலே ஆண்டவர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில சீக்கிரத்திலே அதை செய்து முடிக்க போகிறார். இந்த வார்த்தையை ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகள்ல வெளி மாநிலத்துல இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் சீக்கிரத்திலே நிறைவேற்றி முடிக்க போகிறார். தடைகளை உடைக்க போகிறார். தடையா இருக்கிற அந்தகார வல்லமைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். எதிர்த்து நிற்கிற எல்லா மானசீக கிரியைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகளை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. சீக்கிரத்துல நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்துல அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்கிற ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியம் சீக்கிரத்தில் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அதை சீக்கிரத்தில் செய்து முடித்து உடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். பிரச்சனைகளை மாற்றும், கவலைகளை மாற்றும், சோர்வுகளை அகற்றி போடும், அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.